மேட்டுப்பாளையம் சாம்சன் மூன்றாவது முறையாக உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் மேட்டுப்பாளையத்தில் கையில் லாந்தர் விளக்குடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு அதிமுக சார்பில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்தும், நியாய விலை கடைகளில் பாமாயில் பருப்பு முறையாக வழங்கப்படாமல் இருப்பதை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மின்கட்டண உயர்வால் பொதுமக்கள் லாந்தர் விளக்கு மாற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறி அதிமுக நிர்வாகிகள் கையில் லாந்தர் விளக்குகளை எடுத்து வந்து தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். திமுக ஆட்சிக்கு வந்த காலம் முதல் தற்பொழுது வரை மின்துறையில் 3 முறை கட்டண உயர்வை அறிவித்து மக்கள் மீது கடும் சுமையை திணித்து வருவதாக குற்றம் சாட்டி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் இதுவரை இல்லாத அளவிற்கு ரேஷன் கடைகளில் பாமாயில், பருப்பு போன்ற பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் சாமானிய மக்களின் உணவுக்கே அரசு தட்டுப்பாட்டினை ஏற்படுத்தி ஏழை மக்களை தமிழக அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டி தமிழக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம். நாம இந்த ஆர்ப்பாட்டத்தோடு விடாம டெய்லி திண்ணை பிரச்சாரம் போறோம். மக்கள் இதே நிலை நீடிக்கும் நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மக்கள் எல்லாம் தெளிவாக தான் போட்டிருக்கிறார். MP எலெக்ஷன் ஓட்டு போட்டானா அது மோடிக்கும், அடுத்தது வருது எடப்பாடிக்கும், ஸ்டாலினுக்கும். அதுல பாத்துக்கோ, இதுல இவங்க ஜெயிச்சுட்டானே மமதையில இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்க கிட்ட பஸ் சொல்லிட்டு பஸ் குறைச்சிடறானோ, அது போல அந்த ரூட்ல பஸ் கம்மி பண்ணிடுவோம். ஆனா இலவச பஸ் சொல்லி ஓட்டுவோம், ஒயிலட் கலர்ல வருது. அதே போல அனுசரிச்சு அவங்களுக்கு மாத சம்பளம் வழங்கி அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கூடவே வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு காரணம். கடைசி நேரத்தில் வெளியே கத்துனால இவனை கிட்ட எதுவுமே நடக்காது.